ஹலோ எவ்ரிவன், யுவர் மிஸ்டர் ஃபார்ம்லேருந்து முகமது அலி சார். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டவுட் கேட்டிருக்காங்க. வைக்கோல் சம்மந்தமாக டவுட் கேட்டிருக்காங்க. எப்படி சார் நம்ம வைக்கோல் வந்து சூஸ் பண்ணி வாங்குறது அப்படின்னு டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்க. ஒன்று சிட்டிஸில் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க இருக்காங்க, இன்னொன்று வந்து வில்லேஜில் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ வில்லேஜில் உள்ளவங்க எப்படி எந்த விதமான வைக்கோல் சூஸ் பண்ணுங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் சிட்டிஸில் உள்ளவங்க அதே வைக்கோல் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. பட் எப்படி சூஸ் பண்ணுங்கிறத நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வில்லேஜில் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஏக்கர் கணக்கில் வாங்குறீங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தால், நான் உங்களுக்கு சில விதமான வைக்கோல் வந்து சஜஷன் பண்ண போகிறேன். ரெண்டு விதமான வைக்கோல் சொல்லலாம். அந்த வைக்கோல் மட்டும் கிடையாது, அது இல்லாமல் வேறு ஏதாச்சும் வைக்கோல் வந்து டாலாகவும் ரஃபாகவும், அதாவது மொத்தமாகவும் ஹைட்டாகவும் இருந்தால் அந்த வைக்கோல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் அதோட பேர் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா, வெள்ளைப்பொன்னி, ஆந்திரா வெள்ளைப்பொன்னின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வைக்கோல் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஈல்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிபிடி சம்மந்தமான வைக்கோல் நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை இல்லாமல் இருக்கணும். ஓகே சார், இப்போ ஒருவேளை பச்சை இருந்த வைக்கோல் நாங்கள் வாங்கிட்டோம், அதை நாங்கள் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் யூஸ் பண்ணாதீங்க. ஏன், என்ன ரீசன்? பச்சை இருந்தால் என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் ஒருவேளை இப்போ பச்சை கலந்த வைக்கோல் நீங்கள் ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா, ஊற வச்சு நீங்கள் பெட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பச்சைக்கு சில புழுக்கள் பூச்சிகள் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வரும்பொழுது ஆக்சுவலாக நீங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணாலும் சொல்கிறேன், கெமிக்கல் யூஸ் பண்ணியிருந்தாலும் வரும்பொழுது அதை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. அந்த பெட்டை தூக்கி தான் போடணும். ஸோ உங்களுக்கு லாஸ் நிறைய வர வாய்ப்புகள் இருக்குது. 90% லாஸ் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பச்சை கலந்த வைக்கோலை யூஸ் பண்ணாதீங்க. சம்டைம் தான் உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகும் பெட்டு, சம்டைம் மோஸ்ட்லி ஆகாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ வில்லேஜ் ரிலேட்டடாக உள்ள மக்கள் நம்ம என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஏக்கர் கணக்கில் வாங்குறாங்க அப்படின்னா, அறுத்து போட்ட உடனே, அதாவது நெல் அறுத்து அடித்து போட்ட உடனே நீங்கள் உடனே என்ன செய்யக்கூடாது, இந்த வைக்கோலை வந்து மிஷினை சுற்றிடக்கூடாது. அப்படி சுற்றும் பொழுது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, அதில் லேசாக பச்சைகள் இருக்குது, அது காயாமல் போயிடும். எந்த விதமான வைக்கோலுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது ரஃப்பான டாலான வைக்கோலுக்கு, அது மொத்தமான நல்ல தரமுடைய வைக்கோலுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த பச்சை உள்ளே இருக்கும், அதில் புழு பூச்சி வரும், அந்த அந்த வைக்கோல் கட்டே வந்து உங்களுக்கு வீணாக போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் அது நீங்கள் பெட்டுக்கு யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு பெட்டு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது, ஈல்டு நல்லா இருக்காது. இல்லைன்னா உங்களுக்கு ஃபங்கஸ் ப்ராப்ளம் அதிகமாக வரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மைஸ்லிங் க்ரோத்திங் இருக்காது, சரிவர இருக்காது. அதனால் நாங்கள் அந்த மாதிரி வைக்கோல் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறேன். நம்ம அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வயலில் வந்து நம்ம நெல் அறுத்ததுக்கப்புறம், அறுவடை செஞ்சதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணணும். அட்லீஸ்ட் வந்து 5 to 7 days, 5 to 7 days நம்ம வெயிட் பண்ணி அதை வெயிலில் காய போடணும். வயலில் காய்ச்சி நல்லா காஞ்சதுக்கப்புறம் கலர் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோல்டு கலரு, அந்த டார்க் எல்லோ கலர், இந்த மாதிரி கலர் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சுற்றி வைக்கணும். அப்போ வந்து லைஃப் லாங் நீங்கள் வந்து 1 வருடங்கள் ஆனால் கூட, 2 வருடங்கள் ஆனால் கூட வைக்கோல் தரம் குறையாமல் அப்படியே இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் எதாக இருந்தாலும் செய்யுங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன சூஸ் பண்ண போகிறீங்கன்னா, பிபிடி வைக்கலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா காஞ்சி நல்ல கோல்டு கலர் இருக்கிற பட்சத்தில் அந்த வைக்கோல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு சாஃப்டான வைக்கோல் வந்து சீக்கிரம் மைஸ்லிங் க்ரோத்திங் ஆகிடும். உங்களுக்கு நீங்கள் கால்நடைக்குள்ள நாட்கள் வந்து கம்மியாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரஃப்பான வைக்கோலில் வந்து கொஞ்சம் டைம் எடுத்தாலும், நான் வந்து த சீக்ரெட் ஆஃப் மைஸ்லிங் க்ரோத்துங்கிற ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ கிளிக் பண்ணி இந்த ரஃப்பான வைக்கோலுக்கு எந்த விதமான ஒரு நம்ம விதை யூஸ் பண்ணுற மெத்தட் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ, அதை பார்த்துருங்க. பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, இப்போ ரஃப்பான வைக்கோலுக்கு இந்த மாதிரி செய்யணும். ரஃப்பான வைக்கோல் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு, ஃபெயிலியர் ஆகாது. ஸோ இப்போ பிபிடி வைக்கோல் நீங்கள் பச்சை கலந்து ஒரு வேலை எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஃபெயிலியர் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது சூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது என்னோட சஜஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு வைக்கோலை காட்டி நான் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுருக்க வைக்கோல். இந்த வைக்கோல் வந்து மாப்பிள்ளை சம்பா ப்ளஸ் ஆந்திரா வெள்ளைப்பொன்னி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 1009 வைக்கோலும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த 1009 வைக்கோல் கட்டும் நம்மள்ட்ட இருக்குது, எல்லாமே கலந்து தான் அதில் இருக்குது. மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி வைக்கோல் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி வைக்கோல் யூஸ் பண்ணுறப்போ ஈல்டு நல்லா கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி வைக்கோலே பயன்படுத்திக்கலாம். பிபிடியில் எனக்கு வந்து ரஃப்பான வைக்கோல் வந்து கிடைக்கல. இன்னும் பிபிடியில் வந்து சாஃப்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் பச்சை உள்ள வைக்கோல் தான் மோஸ்ட்லி தென்படுது. அதனால எனக்கு அந்த வைக்கோல் நான் வந்து அவாய்ட் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் பார்க்குற வைக்கோல் எங்கேயாச்சும் பச்சை இருக்கான்னு பாருங்கள். ஒரு இடத்துல கூட பச்சை இருக்காது. அப்புறம் வந்து வைக்கோல் வந்து நசுங்கின மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மிஷின் வந்து அடித்து சுற்றும் பொழுது
வைக்கோல் நசுங்க தான் செய்யும். நசுங்குனால எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் ரொம்ப கூலமாக போயிடக்கூடாது, அப்படியே ரொம்ப கொலன்னு போயிடக்கூடாது வைக்கோல். அது எப்போ போகும் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஃபீல்டு ஏரியாவில் நீங்கள் வந்து வைக்கோலை கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் உடனே சுற்றுனீங்க அப்படின்னா ஒரு மாதிரியே ரொம்ப சாஃப்டாக ஒரு மாதிரி வைக்கோல் வந்து வீணாக போயிடும். அந்த மிஷினை அடித்து சுற்றும் பொழுது வீணாக போயிடும். அதனால தான் நம்ம வந்து ஒரு வாரம் வெயிலில் காய போட்டு சுற்றும் பொழுது நல்லா வைக்கோல் முரண்டு நல்லா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வைக்கோல் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொடக்ஷனில் எந்த ஒரு பாதிப்பும் வைக்கோலால் ஏற்படாது. ஸோ கண்டாமினேஷன் இது மூலயமா கண்டாமினேஷன் ஆகும். அதாவது பச்சை இருந்தாலும் கண்டாமினேஷன் ஆகும், பூச்சி வரும். மோஸ்ட்லி நல்லா தெரிஞ்சுங்க, ஷெட்டுக்குள்ளே பூச்சி வந்துட்டால் பெரிய பெரிய பிரச்சனைலாம் வரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு போதுமானது இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வர வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி.